கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் மீண்டும் ஒரு விசை உண்டாவதாக. இந்த அற்புதமான நேரத்திலே நாம் தானியேல் 8வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டுமாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சில மிக முக்கியமான சத்தியங்கள் இந்த தானியேல் 8வது அதிகாரத்தில் இருந்தாலும் நாம் அவைகளை விளங்கி கொள்ள பரலோகத்தின் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 2 சிலை மூலம் தேவன் எந்த ராஜ்யங்கள் உலகத்தை ஆளப்போகிறது என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. தலை பாபிலோன், மார்பு மேதிய பெர்ஷியா, மேதிய பெர்ஷியாவுக்கு அப்புறம் கிரேக்கம், கால் இரும்பு அந்த ரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரும்பு ப்ளஸ் களிமண் எந்த தேசம் என்பதை நம்ம படித்தோம். அந்த இரும்பு ப்ளஸ் களிமண் தேசத்திலிருந்து 10 ராஜாக்கள் வருகிறார்கள் என்பதை தானியேல் 2 படித்தங்க. அதை தொடர்ந்து அதே தரிசனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் எப்படி காட்டினார் அப்படின்னா மிருகங்களாய் காட்டுறார். தானியேல் 7 வாசித்தோம். அங்கு கடற்கரையை சமுத்திரத்திலிருந்து எழும்பின 4 மிருகங்களை பார்த்தோம். அந்த 4 மிருகங்களில் முதல் மிருகம் சிங்கத்திற்கு ஒப்பாய் இருந்தது என்றும் அந்த சிங்கம் எந்த தேசம்? பாபிலோன். அதே காரியம்தான் தானியேல் 2 படித்த அதே காரியம்தான் 7. பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கம், ரோம், ரோமுக்கு அப்புறம் சின்ன ராஜா, அந்த காரியத்தை படித்தோம் இல்லைங்களா? அந்த காரியங்கள் அப்படியே அங்கே இருக்கிறது என்பதை 7வது அதிகாரத்தில் படித்தோம். இப்போ தானியேல் 8வது அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜ்யத்தை குறித்து தேவன் விளக்கமாக கொடுக்கிறத பார்க்க முடியும். நம்ம இன்றைய தினத்தில் தானியேல் 8வது அதிகாரத்தில் வசனம் 1 13 வசனங்கள் முடிய நம்ம இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் அடுத்த நமக்கு ஓய்வு நாள் நிறைவு ஆராதனையில் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனுடைய விளக்கத்தை நாம் படிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். முதல் 13 வசனங்களை மாத்திரம்தான் இந்த நாளில் பார்க்க போகிறோங்க. ஸோ அந்த 13 வசனங்களில் முதல் வசனம் எவ்வாறு துவங்குகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு. இப்போ தானியேலுக்கு முதலாவது ஒரு தரிசனம் காணப்பட்டுச்சான். அந்த தரிசனம் எதுங்க? சமுத்திரத்திலிருந்து எழும்பு வந்தது பாருங்க, மிருகம். 7வது அதிகாரம், அதுதான் தானியேலுக்கு முதலாவது காட்டப்பட்ட தரிசனம். தானியேல் 2 யாருக்கு காட்டப்பட்டது? நேபுகாத்நேசாருக்கு. அவர் கண்ட காரியம் வேற, தானியேல் கண்ட காரியம் வேற. தானியேல் 7வது அதிகாரம் தான் தானியேலுக்கு முதலாக காட்டப்பட்ட ஒரு சொப்பனம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இப்போ அந்த சொப்பனத்துக்கு அந்த தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறு ஒரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தானியேல் 7 பார்த்தவர் மற்றொரு தீர்க்க தரிசனத்தையும் பார்க்குறாரு. தரிசனத்தை பார்க்குறாரு. என்னன்னு பாருங்களேன். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். தரிசனத்தில் பார்க்குறாரு. இவர் எங்கேயோ ஒரு ஆற்றங்கரையில் நிற்கிறதாக இவருக்கு தரிசனம் காட்டப்படுகிறது. என்ன தரிசனம்? 3வது வாக்கியம், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம அறிந்த காரியம்தான். என்ன காரியத்தை மனசில் வச்சுக்கணும்? சுய தோற்றம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம மனதில் என்ன பண்ணுங்கனுங்க? வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையாகவே அது ஆட்டுக்கடா கிடையாது. அந்த ஆட்டுக்கடா யாரை குறிக்கிறதா இருக்கிறது அல்லது எதை குறிக்கிறதா இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒரு ஆட்டுக்கடா அவருக்கு அந்த ஆற்றுக்கு முன்பதாக நிற்பதாக அவர் சொன்னார் இல்லைங்களா? வேற என்ன எல்லாம் பார்க்குறாரு பாருங்களேன். இப்போ ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. 2 கொம்பு இருக்குதுங்க. 2 கொம்புல ஒரு கொம்பு உயர்ந்திருக்கிறதா தானியேல் பார்க்குறாரு. அடுத்தது என்ன நடக்குது? ஆகிலும் அவைகள் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த உயர்ந்த கொம்பு பின்னாடி முளைத்து எழும்பிச்சுங்களாம். 4வது வசனம், அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்?
வார்த்தை வருது, மேற்கும் வடக்கும் தெற்கும் அப்படின்னா 3 திசைகளும் அது ஆளுகை செய்யக்கூடிய காரியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாய்கிறதை கண்டேன், ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது, அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை, அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. தானியேல் ஃபர்ஸ்ட் எந்த தரிசனத்தில் பார்த்தாரு? ஒரு ஆட்டுக்கடா இருந்துச்சுங்க. அந்த ஆட்டுக்கடாவுக்கு எத்தனை கொம்பு இருந்துச்சு? 2 கொம்பு இருந்துச்சுங்க. அதில் 2 கொம்புமே சமமாக இருந்துச்சா, இல்லை ஒரு கொம்பு தாழ்ந்தும் ஒரு கொம்பு உயர்ந்தும் இருந்துச்சா? ஒரு கொம்பு உயர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த தரிசனத்தை பார்த்தவர் மற்றொரு விஷயத்தை பார்க்குறாரு. அந்த மற்றொரு விஷயம்தான் வசனம் 5. அதை நான் கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா. ஃபஸ்ட்டு சொன்னது ஆட்டுக்கடாங்க, இப்போ சொல்கிறது எதுங்க? வெள்ளாட்டுக்கடா. இப்போ இந்த வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. அடுத்தது கவனிங்க, நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் ஆட்டுக்கடாவின் நிமிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அந்த ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பர் இல்லை. இப்போ ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஆட்டுக்கடா, இரண்டாவது பார்த்தது வெள்ளாட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா யாரை குறிக்கிறது அப்படின்னா மேதிய பெர்ஷியா. புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். தானியேல் 7 அடிப்படையில் 2வது மிருகம் எதுங்க? கரடி. அந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது அப்படின்னு படித்தோமா? என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படின்னா 2 தேசம் மேதிய பெர்ஷியா, அதில் ஒரு தேசம் மேதியா வந்து எப்படிப்பட்டதுங்களா? பலம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம். இங்க 2 கொம்பு இருக்குது, ஒரு கொம்பு உயர்ந்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 தேசங்கள் சேர்ந்தது தான் 2வது ராஜ்யமாய் ஆளுகை செய்தாங்க. அந்த உயர்ந்த கொம்பு இருக்குது பாருங்க, அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தேசம் அதில் உயர்ந்திருந்தது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்னா அங்கே தெளிவாக பார்க்க முடியுங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கும் பொழுது பெர்ஷியா ராஜ்யம் தான் வல்லமை கொண்டது. நான் மேதியான்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். பெர்ஷியா ராஜ்யம் தான் வல்லமை கொண்டது. இப்போ உயர்ந்த கொம்பு எது அப்படின்னா பெர்ஷியா. இப்போ இந்த ராஜ்யம் இருக்குது, இந்த ராஜ்யத்தை கவிழ்க்கிற மற்றொரு ராஜ்யம் என்ன என்பதுதான் அடுத்த சொன்னார். இங்கே ஆட்டுக்கடா, அடுத்தது எது வந்துச்சுங்க? வெள்ளாட்டுக்கடா. இந்த வெள்ளாட்டுக்கடா தரையில் கால் பாவாமல் அந்த ஆட்டுக்கடாவை என்ன பண்ணுச்சுங்களாம்? மோதியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மோதி என்ன செய்திருக்குது? நம்ம கீழே 7வது வசனத்தை வாசித்து நான் 8வது வசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அது முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் ஆட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பவர் இல்லை. இந்த வெள்ளாட்டுக்கடா அந்த ஆட்டுக்கடாவை முட்டி முறிச்சிடுச்சு. இந்த வெள்ளாட்டுக்கடாவின் கையிலிருந்து அந்த ஆட்டுக்கடாவை தப்பி வைப்பதற்கு ஒருவரும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தை கவிழ்த்தது எந்த ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். அந்த கிரேக்க ராஜ்யத்தின் ராஜா யார் தெரியுங்களா? த கிரேட் அலெக்சாண்டர். வாலிப வயசுலங்க உலகத்தையே கட்டி ஆண்டுட்டாங்க. உலகத்தையே கட்டி ஆண்டுட்டான். அவ்வளோ வல்லமை, எதிர்த்து நிற்பதற்கு ஒருவருக்கு கூட திராணி இல்லாத அளவுக்கு அவன் ஆட்சி செய்தான். அதுதான் சொல்லுது, தரையில் கால் பாவலையாம். தரையில் கால் படாமலே முட்டி அந்த ஆட்டுக்கடாவை அது கவிழ்த்து போட்டது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தை முறியடித்தது எது அப்படின்னா கிரேக்கம் அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ 8வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளிலும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பின. இந்த 4 கொம்பு என்பது நமக்கு நல்லாவே தெரியும். கொம்பு என்பது ராஜ்யங்களை குறிக்கும். த கிரேட் அலெக்சாண்டர் மரணத்துக்கு பிறகாக இந்த கிரேக்க தேசத்தை ஆளுவதற்கு 4 தளபதிகள் ஏற்பட்டார்கள். அவனோடு இருந்த 4 தளபதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த கிரேக்க ராஜ்யத்தினுடைய ஆட்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. இப்போ
கிரேக்க ராஜ்யத்தினுடைய ராஜா மரிச்சிட்டார். 4 தளபதிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ 4 தளபதிகளை பின்னுக்கு தள்ள யார் வராங்க? அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. வசனம் 9 பாருங்களேன். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த பாடங்களில் படித்தோம், சின்ன கொம்பு சின்ன ராஜா யார் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதுதான் இந்த 4 தளபதிகளை தள்ளி யார் வந்ததுங்களா? இந்த சின்ன ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுதுங்க. நீங்கள் அந்த ஆட்டுக்கடாவை பார்த்தீங்கன்னா வல்லமை கொண்டது அப்படின்னு வார்த்தை வாசிக்க முடியும். வெள்ளாட்டுக்கடாவை பார்த்தீங்கன்னா மிகுந்த வல்லமை கொண்டது அப்படின்னு படிக்க முடியும். ஆனால் இந்த சின்ன கொம்பு சின்ன ராஜாவுக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. பெரியதாயிற்றுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆளுகை பெரியதாய் இருக்கிறது அப்படின்றத அங்கே சொல்லுதுங்க. இப்போ இந்த சின்ன ராஜா என்ன செய்கிறாரு? வசனம் 10 பாருங்களேன். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. இங்கே என்ன செய்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, அது வானத்தின் சேனை பரியந்தமும் வளர்ந்துச்சான், அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே இந்த சின்ன ராஜா யாருன்னு படித்ததுனால அது அவ்வளோ டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நல்லா தெரியும், இங்கே நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கும்னு சொன்னோம்? தூதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியும். தானியேல் 7:25 வாசிச்சலைங்களா, பரிசுத்தவான்களை ஒடுக்கி அப்படின்னு படிச்சலைங்களா, அதே விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த தேசம், இந்த ராஜா சின்ன ராஜா வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பரிசுத்தவான்களை ஒடுக்குகிற காரியத்தை செய்கிறாரு. கீழே தொடர்ந்து வாசிக்கிறேன், 11வது வசனத்தை பாருங்க. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. யாருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது? தேவனுடைய பரிசுத்த ஸ்தானம், அவருடைய பரிசுத்த ஸ்தானம்னு சொல்றாங்க. இந்த வசனம் 10-11 நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வசனம் 11 அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? தானியேல் 7 படிக்கும் போதே நான் சொன்னேன், பவுல் அப்போஸ்தலன் இதே விஷயத்தை 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பேசியிருக்கிறார். பார்க்கலாங்களா எப்படி அது உயர்த்தி இருக்கிறது என்பதை பாருங்க. இதுதான் அருவருப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம போன வாரம் படிக்கும் பொழுது யோவான் 10வது அதிகாரத்தில் வாசித்தோம், தேவ தூஷணம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது யூதர்களெல்லாம் இயேசு என்ன பண்ணாங்க, கல்லெறிய வந்தாங்க. இயேசு கேட்டார், ஏன் என் மேலே கல்லெறியறீங்க, நான் நல்ல காரியம் தானே செய்கிறேன் அப்படின்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீ செய்த நற்கிரியை நிமித்தம் நான் உன் மேலே என்ன பண்ணலை, கல்லெறியல, நீ மனுஷனாக இருக்க, உன்னை நீ யாருன்னு சொல்கிறேன், தேவன்னு சொன்ன பாரு, அதனால தான் நான் உன் மேலே என்ன பண்ணுறேன், கல்லெறிகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதே விஷயத்தை 2 தெசலோனிக்கேயர் வாக்கியம் வாங்கலேன். இங்கே சொன்ன வாக்கியத்தை பவுல் அப்போஸ்தலன் அங்கே எப்படி விளக்க சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் உங்களை தெளிவாக அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். ராஜா யாருன்னு நமக்கு தெரியும், சின்ன ராஜா, அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. 3வது வசனத்தை பாருங்களேன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோடைய அந்த நாள் வராது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த வசனத்தை வாசித்தீங்களா? அப்படியே வாங்க தானியேல் 8 நான் 11 வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி. சேனையினுடைய அதிபதி யாருங்க? தானியேல் 12:1-2 வாசிக்கிறோம் இல்லைங்களா? பெரிய அதிபதியாகிய மிகாவேல். அதை தான் பவுல் அழகாக எழுதியிருக்கிறாரு. அவர் தெய்வத்துடைய இடத்த அந்த ராஜா எடுத்துக்கிட்டாருங்களாம். அதை தான் பைபிள் சொல்லுது. நமக்கு கீழே வாசிப்போம். தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது.
தெய்வத்துக்கான இடத்த யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சின்ன ராஜா எடுத்துக்கிட்டாருங்களாம். அடுத்தது அதை மாத்திரம் சொல்லலை, அது அன்றாடத்தை நீக்கியது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா. அன்றாடம்னா என்ன அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா, பலியை நீக்கிட்டு அப்படின்னு ஆசரிப்பு கூடாரத்தில் டெய்லியும் பலிமுறை நடக்கும் பாருங்க, அந்த பலின்னு நினச்சிக்கிறாங்க. தினந்தோறும் பலிமுறைகள் செலுத்தப்பட்டு வந்துச்சு பாருங்க, அந்த பலியை சின்ன ராஜா நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அன்றாடம் என்பது எது தெரியுங்களா? இப்போ நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வசனம் 5, 2 தெசலோனிக்கேயர் 2:5. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த ராஜா வெளிப்படாதபடிக்கு பவுல் அந்த காலத்து ஜனங்களுக்கு சொல்றாரு, அந்த ராஜா வெளிப்படாதபடிக்கு இப்போ தடை செய்கிறவன் யார் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றார். நீங்க சொல்லுங்க, தானியேல் 2 இருக்கட்டும், தானியேல் 7 இருக்கட்டும், இந்த சின்ன ராஜா வர்றதுக்கு தடை யாருங்க? எந்த ராஜ்யம்? யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கணும் நான். இந்த ராஜாவுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் இருந்துச்சு? யாருங்க? தானியேல் 2ல் பாதம் பிளஸ் களிமண் தான் சின்ன ராஜா. இப்போ இந்த சின்ன ராஜாவுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம்? ரோம் ராஜ்யம். சரிங்களா? அப்போ அதுதான் பவுல் சொல்றாரு. பவுல் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு? கரெக்ட். இயேசு எந்த காலத்தில் கொலை செய்யப்பட்டாரு? அதே காலத்தில் தான். அப்போ இப்போ தடை செய்கிறது எது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களே, அந்த ராஜ்யம் எது அப்படின்னா ரோம் ராஜ்யம். அப்போ அன்றாடம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா பலிமுறையை பற்றி அது பேசலை, அது ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசுது. இந்த ராஜா எதை தள்ளி போட்டுட்டார் அப்படின்னா அந்த அன்றாடம் அஞ்ஞானம் என்னக்கூடிய ரோம் மார்க்கத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தள்ளி இருக்கிறார். சரிங்களா? ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? ராஜ்யத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் தானியேல் 8க்கு வாங்க. ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம படித்து சீக்கிரமாக இன்றைக்கி நிறைவு செஞ்சுருவோம். ஏன்னா சின்ன ஒரு டாபிக் தான் பாருங்களேன். வசனம் 11, அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு வர வேண்டிய இடத்தை அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு அப்படி என்பதை வசனம் 12 கொஞ்சம் வாசிப்போம் வாங்கலேன். பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. முதல் விஷயம் சொன்னாங்க, இந்த ராஜா என்ன செஞ்சாராம்? அவரு ஆண்டவருடைய இடத்தை எடுத்துக்கிட்டாராம். இரண்டாவது சொல்றாங்க, ஆண்டவருடைய இடத்தை எடுத்துக்கிட்டாலும் அவர் ரெண்டாவது ஒரு வேலையை செய்கிறாரு. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்ன சேனைங்க? சேனையும் அதோடு கூட ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்களே, என்ன சேனை? எதை பற்றி பேசுகிறாங்க? பைபிளில் இதற்கான விளக்கங்கள் உண்டுங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்னங்க நினைக்கிறீங்க? பார்க்கலாங்களா? சேனைனா யாரு, எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை வேதம் சொல்லுது. தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 2 நான் வசனம் 7 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தானியேல் 12:7 என்ன காரியம்னு பாருங்களேன். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு கேட்டேன். அன்பானவர்களே, அங்கே சேனை பரியந்தம் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையை போட்டாங்க, பரிசுத்த ஜனம். காலம், காலங்கள், அரை காலம், 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் 42 மாதம், 42 × 30 போட்டிங்கன்னா 1260 நாள் வரும். அதை தீர்க்க தரிசனத்தில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 1260 வருஷம் இந்த ராஜ்யம், இந்த ராஜா என்ன செய்தார் அப்படின்னா பரிசுத்த ஜனங்களை சிதறடித்தார். அப்படின்னா உபத்திரவப்படுத்தினார்னு அர்த்தங்க. இப்போ முதல் குழுவிலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இந்த ராஜா யாருன்னு சொல்லி. நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டவர் அப்படின்னு இப்போ சொன்னோம்.
இரண்டாவது சொல்லும் பொழுது என்ன சொன்னோம் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஜனங்களை உபத்திரவப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 2 காரியத்தையும் வரலாற்றில் யாருங்க செஞ்சது? எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இந்த 1260 வருடங்கள் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? மக்கள் சத்தியத்தை படிக்கவே முடியலைங்க, உபத்திரம் அதிகமாயிடுச்சு. வேதாகமத்தை யாராவது மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா அவர்களை தீக்கிரையாக்க பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமா வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவங்க தீக்கிரையாக்கப்பட்ட நபர்கள் பேர்கள் யாராவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நான் ஒரு 3 பேர் சொல்கிறேன், நீங்கள் இப்போ பாருங்கள். வரலாற்றில் ஜான் ஹஸ், ஜெரோம், வில்லியம் டிண்டேல், இவங்க எல்லாருமே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. பரிசுத்தவான்களை இந்த ராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வசனம் 11, 12 வாசிச்சோம் இல்லைங்களா? பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று, அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அனுகூலம் அடைந்ததுன்னா என்ன அர்த்தம்? பெருசாக வளர்ந்துருச்சு, நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். இப்போ வசனம் 13 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும், அடுத்த வார்த்தை கவனிங்க, பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொல்ல கேட்டான். கேட்குறான், இப்போ இந்த ராஜா வருவார், இந்த ராஜ்யம் வரும், இந்த ராஜா என்ன செய்வார்? தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்வார், பரிசுத்த ஜனங்களை சிதறடிப்பார். இது எல்லாம் எப்போ நடக்கும்? தரிசனம் இருக்குதா அதுக்கு? இதுக்கான கால அளவை நான் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் வசனம் 14 சொல்கிறாரு, எந்த காலம் என்பதை. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்த ஜனம் எப்போ சிதறடிக்கும் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ என்ன செய்யணும்னா 2300 ராப்பகல் தரிசனத்தை படிக்கணும்பா. நீ 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை படிச்ச அப்படின்னா இந்த பரிசுத்த ஜனம் எப்போ சிதறடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி எதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த சின்ன ராஜா யாரு, எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாரு, இவருடைய காரியங்கள் என்ன என்பதை என்ன பண்ண முடியுங்களா? தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியுதுங்க. இந்த 14வது வசனத்துக்கான விளக்கத்தை மேபி அடுத்த வாரம் எளிமையான முறையில், எவ்வளவு எளிமையாய் அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாய் புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. இப்போ வசனம் 15 நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவர் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். இவருக்கு ஒன்றும் புரியல. மனுஷ சாயலா இருந்தவர் சொல்றாரு, காபிரியேலே அந்த தரிசனத்தை இவனுக்கு என்ன பண்ணு, விளங்க சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப பாருங்களேன் 17. அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்திற்கு வந்தான். நான் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. என்ன சொல்லிட்டாரு? எப்பா நீ இந்த தரிசனத்தை தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஏன்னா இந்த தரிசனம் எந்த காலத்துக்குரியது? முடிவு காலத்துக்குரியது. அப்ப 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் எந்த காலத்துக்கான சத்தியங்க? முடிவு காலத்துக்கான சத்தியம். அந்த சத்தியத்தை யாரும் புரிஞ்சுக்க முடியல, தானியேல் கூட புரிஞ்சுக்க முடியல பாருங்க. ஏன்னா அவருக்கு அது தேவையில்லாத காரியம் என்று சொல்லி, அவருடைய காலத்திற்கு அது தேவையானது அல்ல என்று சொல்லி பரலோக தூதன் என்ன சொல்லிட்டாரு? இது முடிவு காலத்துக்குரியது. அடுத்தது பாருங்களேன், வசனம் 18. அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். எப்பொழுதுமே சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் பரலோகத்தின் தரிசனத்தை கண்டேன்,
நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், பரலோகத்தில் ஆண்டவர் இதை வந்து என்கிட்டலாம் பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். உண்மையாகவே தரிசனத்தை பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தானியேல் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, தூதன் வந்து பேசுகிறாரு. அவருடைய நிலை என்னன்னு பாருங்களேன். வசனம் 18, அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அயர்ந்த நித்திரைனா என்னங்க அர்த்தம்? அயர்ந்த நித்திரைனா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி பணம் போல தூங்குறான் பாரு, எழுப்பினாலும் எழுந்திருக்க முடியாது. தானியேல் அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்குள்ளே போயிட்டாரு. ஏன் அப்படின்னா, தரிசனத்தை பார்க்குறவங்க யாரும் சுயகாரிய அந்த பலத்தோடு என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது என்பதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். அவனும் என்னை தொட்டு நான் கால் ஊன்றி நிற்கும்படி செய்து, பலன் இல்லை, பலன் போயிடுச்சு, இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. திரும்ப சொல்றான், இது கோப காலத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம், இது முடிவு காலத்துக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன். இப்போ நம்ம மேலே படிச்சோம் இல்லைங்களா, விளக்கத்தை சொல்றாரு. ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சின்ன ராஜா யார் என்பதை விளக்கம் இப்பதான் கொடுக்க போறார். வசனம் 20 பாருங்க. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா. ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, ஒரு ஆட்டுக்கடா எத்தனை கொம்பு இருந்துச்சு? 2 கொம்பு இருந்துச்சு. 2 கொம்புல ஒரு கொம்பு எப்படி இருந்துச்சு? உயர்ந்து இருந்துச்சு. அப்ப பெர்சியா ராஜ்யம் வல்லமை கொண்டிருந்தபடினால அது உயர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அந்த முதலாம் ராஜா யாருங்க? த கிரேட் அலெக்சாண்டர். இப்ப அடுத்தது பாருங்களேன். அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவர்களுக்கு இராது. கிரேட் அலெக்சாண்டருக்கு இருந்துச்சு பாருங்க அந்த வல்லமை, அந்த திறமை, அது யாருக்கு இருக்காது? 4 மந்திரிமார்களுக்கு இருக்காது, அவருடைய 4 படைத்தளபதிகளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. 23, அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். யாருங்க அந்த சாமர்த்தியமான ராஜா? முன்னாடி படிச்ச இல்லைங்களா, சின்ன ராஜா அவர் தான். ஏன் அவர் சாமர்த்தியமான ராஜான்னு சொல்றாங்க? தந்திரத்தினால வேலை செய்கிறவர் அவர், அதனால தான் சாமர்த்தியமான ராஜான்னு சொல்றாங்க. கீழே நான் வாசிக்கிறேன். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். தானியேல் 8வது அதிகாரம் படிக்கிறவங்க எதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, நேற்று ஆரம்ப ஆராதனையில் ஒரு சத்தியம் படிச்சோம் பாருங்க. ஆண்டவர் யார் கொலை செஞ்சதுன்னு பார்த்தோம்? யாருங்க? சொந்த ஜனம். அப்ப முடிவு காலத்தில் யார் தேவ ஜனத்தை அழிப்பாங்க என்பதை புரிஞ்சுக்கணுமா? தானியேல் 8வது அதிகாரம் படிக்கணும். அது யாரு என்பதை தான் வசனம் 24 தொடர்ந்து வாசிக்கிறோம். பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். யாருங்க அதிபதிக்கு மேல அதிபதியா இருக்கிறவர்? யாருங்க? தேவன். நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவருக்கு விரோதமாவே எழும்புவானாம். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஆனாலும் அவன் கையிலான் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். நீங்க சொல்லுங்க, இந்த ராஜாவை ஆண்டவர் கையினால முறிக்க மாட்டாரா? வேறு விதமாயினா எந்த விதங்க? எந்த விதம் வாசிக்கலாங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். எப்படி இந்த ராஜா அழிக்கப்பட போறாரு பாருங்க. இந்த சின்ன ராஜாவை தேவன் எப்படி அழிக்க போகிறார் என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்க போறோம். வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் வசனம் 7 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது
அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இந்த முன்ன சொன்ன பார்த்தீங்களா, எது தடை செய்துன்னு? ரோம் ராஜ்யம் தான் தடை செய்துன்னு சொன்னோம். இப்போ ரோம், அஞ்ஞான ரோம் என்ன பண்ணுச்சு? விலகிடுச்சு. இந்த ராஜா வந்துட்டார். இப்போ பாருங்களேன், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கேள்வி, கையினால் மற்ற ராஜாக்கள் எல்லாம் முறிக்கப்படுறாங்க, ஆனால் இந்த சின்ன ராஜாவுக்கு என்ன தண்டனைங்க? வாயின் சுவாசத்தினால அடிப்பன்னு சொல்றாரு. தேவனே அவன் என்ன பண்ணுவாராம்? நாசம் செய்வாராம். ஏங்க, ஏன் இந்த மனுஷன், இந்த ராஜாவுக்கு இந்த தண்டனை? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா? அந்த மாதிரி நான் நிறைய நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆதியில் யாரோ ஒரு நபர் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினதனுடைய விளைவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்களும் அதே பாதைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடையணும் தானே ஆண்டவருடைய விருப்பம். அவனுக்கு அழிவு நிச்சயங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா? நிறைய நேரங்களில் இந்த சப்ஜெக்ட்லாம் பேசும்பொழுது ஏன் ஆரவாரப்பட்டு பேசுகிறோம் அப்படின்னா, வருகிற ஆக்கினை கண்களுக்கு முன்பதாக நிற்குதுங்க. ஏன் அவ்வளோ தைரியத்தோடு அதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, வரப்போகிற அழிவு கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. தேவன் மற்ற ராஜாக்களை எல்லாம் மனிதனை வச்சு தான் முறியடிச்சாரு. ஆனால் இந்த ஒரு ராஜாவை, இந்த ஒரு சின்ன ராஜாவை, இந்த ஒரு சின்ன கொம்புவை தேவன் எப்படி அழிக்க போறாரா? வாயின் சுவாசத்தினால அவர் என்ன பண்ண போறாரா? நாசம் பண்ண போறார். ஏன் நாசம் பண்ண போறார் அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். பவுல் வந்து சவுலா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவனுடைய ஜனங்களை கஷ்டப்படுத்தி உபத்திரப்படுத்திக்கிட்டு இருந்தார். இயேசு அவனை சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தையை கேட்டார். என்ன வார்த்தை கேட்டார் தெரியுங்களா? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவர் சொன்னார், நீங்கள் யார் ஆண்டவரே? நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நீ என் ஜனங்களை துன்பப்படுத்தினல்ல, என் ஜனங்களை தொட்டல்ல, அது யாரையே தொட்டது போல? என்னையே தொட்டது போல. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. ஏன் இந்த ராஜாவுக்கு இந்த தண்டனை ஆண்டவரே? நீங்களே நேரடியாக வந்து அழிக்கிறேன்னு சொல்கிறீங்களே ஆண்டவர், ஏன் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் மாறுவதற்கான காலங்களை தேவன் கொடுத்தாராம். தன் போக்கை சரி செய்து கொள்ள ஆண்டவர் காலங்களை கொடுத்தாராம். இந்த ராஜா என்ன செய்தார் அப்படின்னா, தானியேல் 7:25 வாசிக்கிறோம், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி தேவனுடைய பரிசுத்த ஜனங்களை ஒடுக்கி தேவனுடைய இடத்தையே எடுத்துக்கொள்கிற அளவிற்கு தேவ தூஷணம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? யூதர்கள் கல்லெறிய வந்தாங்க பாருங்க இயேசுவின் கிட்ட. ஏன் அப்படின்னா, ஒருபோதும் ஒரு மனிதன் தேவனுடைய இடத்தை என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. லூசிபர் ஏங்க பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான்? அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? தேவனுடைய இடத்துக்கு ஆசைப்பட்டான். நீங்க சிந்திச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஆக்கினை வருகிறது அப்படின்னா, இந்த ராஜா எப்படி அழிக்கப்படுவார் என்பதை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்குது இல்லை? அவர்களுக்காக இல்லைனாலும் அவர்கள் கீழாக இருக்கிற அற்புதமான முத்துக்களுக்காக ஜெபிக்கணும் இல்லை? ஆண்டவரே வெளியே கொண்டு வாங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கடந்து போகிற காலங்கள் இதுதானே. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. அவர் வரும்பொழுது ராஜாவுக்கு முடிவு இருக்குது. ராஜா வஞ்சனையின் ராஜான்னு படித்தோம். அவருடைய வஞ்சனையில் சிக்கியிருக்கிற ஜனங்களுக்கு என்னங்க காரியம்? என்ன காரியம்? ஒரு வசந்த வாசம் முடிச்சிடலாங்களா? வாங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறைகளுடைய கூடும் ஆயிற்று.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவர்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்த்தர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அந்த ஸ்திரீ ஒரு பாவம் செய்கிறா, அவள் பாவத்துக்கு நீ என்ன பண்ணாத, உடன்படாத. அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பை தேவன் என்ன செய்ய சொல்றாருங்க, கொடுக்க சொல்றார். பெரும்பாலுங்க யாரையும் குற்றப்படுத்தணும், யாரையும் குத்தி பேசணும், யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அல்ல, வருகிற ஆக்கினையிலிருந்து ஆத்துமாக்களை தப்பி வைக்க வேண்டுமே என்ற பாரத்தினால தான் பேசப்படுகிறது. வேத வசனங்கள் இவ்வளவு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், மது மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா தெரியாது. அவர்களுடைய மது மயக்கம் தெளிவிப்பதற்கு யார் முயற்சி பண்ணணும்? நீங்கள் நானும் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் அழிவை கொடுப்பார் அப்படின்னா, இந்த ராஜாவுடைய வஞ்சகத்தில் ஒருவேளை ஒரு ஆத்மா சிக்கி இருக்குதுன்னா அந்த ஆத்மா நிலை என்னங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த காலத்தில் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லலை அப்படின்னா, இந்த காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற போகிற அந்த தரிசனத்தை விலக்கி சொல்லலை அப்படின்னா, காலம் நிறைவேறிய பிறகு அந்த தரிசனத்தை சொல்லி ஏதாவது பயன் இருக்குதுங்களா? இல்லைங்க. அதனால தான் நம்ம திருச்சபையில் எதை அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தீர்க்க தரிசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலம் நிறைவேற போகிறது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அவருடைய வாயின் சுவாசத்தினால சின்ன ராஜா அழிக்கப்பட போறாரு. சின்ன ராஜா மட்டும்தான் அழிவாரா அப்படின்னா கிடையாது. அவருடைய வஞ்சனையில் இருக்கிற சகல ஜனங்களும் என்ன பண்ணப்படுவாங்க, அழிக்கப்படுவாங்க. அந்த பாரத்தை தேவன் நம்ம மத்தியில் கொடுத்தமைக்காக நாம் தொடர்ந்து அழுகின்ற ஆத்துமக்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். 7வது அதிகாரத்தை 8வது அதிகாரத்தை நம்ம முழுசாக படித்து முடிக்கவே இல்லை. எவ்வளோ சத்தியங்களை ஹைட் பண்ணிட்டு லேசான காரியங்களை மாத்திரம் தான் சொல்லிட்டு கடந்து போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் அற்புதமான சத்தியங்களை படிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும்